நீ எப்ப அழுவன்னு தெரியுமா? எப்போ? உனக்கு பசி எடுக்கும்போது. சரி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் போய் சாப்பிட கொண்டு வரேன். இன்னைக்கு என்கேஜ்மெண்ட்ல எதுவும் சாப்பிடல, அதான். நீ இரு, நான் போய் கிச்சன்ல சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். கடவுளே, ஒரு வழியா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. ஓஹோ, என்ன வாணி, ரொம்ப லேட் ஆயிடுச்சுல்ல? டயர்டா வேற இருக்கு, பாத்துங்களாம். தள்ளுங்க. வயசானவனுக்கு எப்பவுமே தூக்கம் தான் வரும். எல்லாரும் முன்னாடி என்ன சொன்னீங்க, இப்ப சொல்லுங்க பாக்கலாம். கல்யாணி, பவித்ரா, அஞ்சலி, ரேவதி, தெருல இருக்க பொம்பளைங்களா விட்டு வைக்கிறீங்களா? அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையே. நான் இன்னும் எங்க தான் இருக்கேன். தெருல இருக்க பொம்பளைங்களா என்ன கட்டி பிடிக்க ஏங்குறாங்க. அப்படிதானே நீங்க சொன்னீங்க? இல்ல, நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லையே. நான் மட்டும் உங்க கண்ணை காட்டலன்னா பைத்தியம் மாதிரி எல்லாத்தையும் உளறி இருப்பீங்க. வாணி, நைட்டு பகலுன்னு உன் பின்னாடியே நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். நீயே ஒரு ஆட்டோ பாம். உன்னை விட்டுட்டு வேற எந்த ஆட்டோ பாம்பம் போய் நான் தேடி போவேன்? நீயே சொல்லு. நீ அலைஞ்சு தெரிஞ்சு ரொம்ப டயர்டா இருப்பல்ல, நான் உனக்கு கழுத்துல மசாஜ் பண்றேன். இல்ல தலைய அமுக்கி விடு. இல்ல உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா என்ன சாவடிப்பீங்க. அதை தவிர நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்பா, என்னப்பா நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலையா? போங்க சேஞ்ச் பண்ணுங்க. ஊர்ல இருக்க பொம்பளை எல்லாம் பாக்குறத விட்டா தானே இந்த வேலையை பாப்பாரு. இல்ல, இந்த பிரச்சனை இதோட முடியல. காலையில இருக்க உங்களுக்கு. நீ எதுக்கு வந்த? மாம், தாண்டி வந்துட்டா. என்ன? நீ தானே சொன்ன கிஸ் யூ மிஸ் யூ எல்லாம் போட்டு மெசேஜ் அனுப்ப சொன்னல, நான் அனுப்பிட்டேன். இப்ப அனுபவி. நாளைக்கு சாயங்காலம் வந்து என்ன வெளியில கூட்டிட்டு போறானா? மாம், நான் போயிட்டு வரட்டா? கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். மூளை கேட்டு போச்சா என்ன? அந்த அறிவு கெட்ட சாண்டி விரல புடிடானா கைய பிடிக்கவே வந்துட்டானா? மாம், என் சாண்டி இருக்கானே, அவன் எப்பவுமே இப்படிதாம்மா. இங்க பாரு, அவனை பத்தி நீ ஓவரா யோசிக்காத. ரிஷிய பத்தி மட்டும்தான் நீ யோசிக்கணும், புரியுதா? நீ சாண்டிய பத்தி கவலைப்படாத, அவனை நான் பாத்துக்கிறேன். ஏய், ஏன் இப்படி பாக்குற? நான் உன் அப்பாவை தான் சொன்னேன். முதல்ல உன் மூளையில இருக்க சாண்டி எல்லாம் தூக்கி போடு. ரிஷிய பத்தி மட்டும் யோசி, புரியுதா? ப்ளீஸ் தயவு செஞ்சு மனசை விட்டுறாத, நான் இருக்கேன்ல. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாம் அண்ணா. ப்ளீஸ் எதுக்கும் டென்ஷன் ஆகாதண்ணா, ப்ளீஸ். ஐ விஷ் நாளைக்கு அந்த பர்த்துக்கு ஆக்சிடென்ட் ஆனா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அவன் யாருக்குமே கிடைக்காம போயிடணும். அவன் பாடி அப்படியே இருக்குன்னு அவன் ரொம்ப பெருமை பேசிக்கிட்டு இருப்பான்ல. நீங்க வேணா பாருங்க, நான் ஒண்ணுமே இல்லாம ஆயிடுவான். நீ எதுக்கும் கவலைப்படாத, அது கண்டிப்பா நடக்க தான் போகுது. நாளைக்கு விடியும் போது அவன் கண்டிப்பா உயிரோடவே இருக்க மாட்டான். அவன் முகத்தையே நம்ம பார்க்கவே கூடாது. நாசமா போனவன். எனக்கு முன்னாடி அந்த பரத்தோட பேரை சொல்லாத. இந்த பெல் ஏன் அடிக்க மாட்டேங்குது? இப்ப அடிக்குதே. ஐ மீன் பெல். விஷயம் என்னன்னா, உங்க கூட பழகி பழகி நானும் இப்ப உங்களை மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் ஓவரா பேசுறான்ல. ஞாபகம் வந்துருச்சு. இன்னைக்கு நான் சாப்பாட்டுல தால் மக்கனி டேஸ்ட் பண்ண சைட் டிஷ்ஷோட. அடடா பரத், என்னப்பா என்ன திடீர்னு? ஆண்டி, நான் உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். ஏன் எதுக்கு பார்க்க வந்தேன்? 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே தானே உங்க கூட ஒட்டிக்கிட்டு இருந்தேன். ஐ மீன் ஆண்டி கூட பேசிக்கிட்டு இருந்தேன்ல. ஃபோன் பண்ணிருக்கலாமே, அப்புறம் எதுக்கு இவ்வளவு அவசரம் இங்க வரதுக்கு? நீ சொல்லுப்பா, என்ன விஷயம்? ஆண்டி, விஷயம் என்னன்னா, அம்மாவும் அப்பாவும் பிரீத்தி சொன்னதுனால சலூனிய மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அம்மா இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள்னு சொன்னாங்க. அதனால இன்னைக்கு சலூனியை வீட்டுக்கு கூட்டு போலான்னாங்க. அப்படியா? இது ரொம்ப நல்ல விஷயம். அம்மா என்ன ஆசைப்படுறாங்கன்னா, பிரீத்தி சலூனிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்குங்கிறாங்க. பிரீத்தி எப்படியும் எங்க வீட்டுக்கு வரப்போறாள்ல. ஸோ வீட்டாளுங்களை மீட் பண்றதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் இல்ல. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நான் பிரீத்தியை கூட்டிட்டு போலாம்ல. அட, நான் எதுக்கு அப்செக்ட் பண்ணணும்? நீ கூட்டிட்டு போ. ஒரு நிமிஷம். ரிஷி, சொல்லுங்க. போப்பா, போய் பிரீத்தியை கூட்டிட்டு வா. பரத் வந்திருக்காரு, அவளை புகுந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போக. என்ன இப்பே? சீக்கிரம் போ, போய் கூட்டிட்டு வா. ஐயோ, ஏன்பா நீ நின்னுட்டு இருக்க? உட்காரு முதல்ல. பிரீத்தி இப்ப வந்துருவா.
பரத் வந்து ரிஷி போதும். இதுக்கு மேல எவ்வளவு பொய் சொல்வேன்? இதுக்கப்புறம் என்ன நீ சொல்ல போற? இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் அதை நம்ப போறதில்ல. அதே மாதிரி இனிமே நான் உன் கூட ஒரு ஃப்ரெண்டாவும் இருக்க போறதில்ல. பரத் உண்மையிலேயே ரொம்ப நல்லவரு. எங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. ப்ளீஸ், நடக்கிறது எல்லாமே எப்படி நடக்குதோ அது அப்படியே நடந்துட்டு போட்டோம். தயவு செஞ்சு இந்த உறவு, சடங்கு, சம்பிரதாயம் இதுக்கு நடுவுல நீ வராத. ப்ளீஸ். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்க இருந்து கிளம்பு. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசலாமா? வேண்டாம். உன் சித்தி உன்னை கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க, அதை சொல்லலாம் தான் வந்தேன். பரத் உன்னோட புகுந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறான். ஆண்டி உன்னை கூப்பிடுறாங்க. ஐம் சாரி. அது இவ்ளோலாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அது நான் பரத் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சீக்கிரம் அங்க போ. இங்க நீ என் கூட இருந்தா அது அப்புறம் நல்லா இருக்காது. பார்க்குறவங்க நம்மள தப்பா நினைப்பாங்க. இங்க பாரு பரத், எனக்கு முதல்ல தெரியும் சலோனிக்கும் உனக்கும் அந்த மாதிரி தப்பான உறவு இருக்காதுன்னு. உன்னை பத்தி தெரியாம இப்படி எல்லாம் பேசிட்டாங்க. அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துருச்சு. ஆண்டி, இது நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை எல்லார்கிட்டயும் எதிர்பார்க்க முடியாது. அதோ பிரீத்தி வந்துட்டா. பிரீத்தி, ஐம் so சாரி. உன்னை இந்த நைட்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். பட் அட, சாரி சொல்றதுக்கு என்ன இருக்கு? பிரீத்தி உன்னோட வருங்கால மனைவி. நீ எங்க வேணாலும் கூட்டிட்டு போலாம், அப்படிதானே? பிரீத்திமா, பரத் வீட்ல ஏதோ விசேஷமா. இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம். அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்களா, இதுல நீயும் கலந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. நீதானே எல்லாரையும் ஒண்ணு சேர்த்த, கரெக்டா? பரத் உன்னை உன் புகுந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கான். அப்படியே உன் புகுந்த வீட்டையும் நீ பாத்துட்டு வரலாம். பிரீத்தி, நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன். உனக்கு வர இஷ்டம் இருந்தா நீ வா. அட என்னப்பா பரத், இதுல என்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம்? பிரீத்தி உனக்கு தான் சொந்தம். நீ இவளோட புருஷன். கூட்டிட்டு போப்பா. போமா, பார்த்து போயிட்டு வாங்க. ராத்திரி ஆயிடுச்சுன்னு கவலைப்படாத. உன்னோட வருங்கால புருஷன் உன் கூட தான் இருக்கான். எனக்கு ஒன்றும் டென்ஷன்லாம் இல்லை. கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. பரத் எதுக்கும் டென்ஷன் ஆகாத. போற காரியம் நல்லதா நடக்கட்டும். சீக்கிரம் வரணும்னு ஒன்னும் இல்ல. பார்த்து பார்த்து போயிட்டு வாங்க. பை பாய். பை ஆண்டி. இன்னைக்கு அவ பரத் கூட போறா. அதுக்கப்புறம் பிரீத்தி பரத் வீட்லயே செட்டில் ஆயிடுவா. அதுக்கப்புறம் என்னோட வீட்ல வெளிநாட்டு மாப்பிள்ளையோட லக்ஷ்மி வரப்போகுது. பொதுவா மருமகளை மாமியார் தான் வரவேற்கணும். என்ன வீட பாத்துக்கிறது மாமியார் தானே. ஆனா நீ இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே எல்லா உறவுகளையும் ஒண்ணு சேர்த்து வச்சுட்ட. அதனாலதான் என் மூத்த மருமக வீட்டுக்கு வரத என் சின்ன மருமக வரவேற்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆமாம்மா, நீயே இதை செஞ்சு வைமா. எங்க வீட்டு மருமகளோட கிரகப்பிரவேசத்தை நீதான் செய்யணும். வாமா. சலோனி, உன் வலது காலால அந்த சொம்ப தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ வீட்டுக்குள்ள வாமா. வாமா. பிரீத்தி, தேங்க்யூ so மச். பாரு, இன்னைக்கு உன்னாலதான் எனக்கு என் குடும்பம் கிடைச்சிருக்கு. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா. பிரீத்தி வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு சந்தோஷம் வந்துருச்சு. இப்பதான் பிரகாசமா இருக்கு. இங்க பாருப்பா பரத், பிரீத்திக்கு லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போய் விட்டுட்டு வந்துருப்போம். ஆமாமா, இப்ப நீ வீட்டுக்கு போ. போயிட்டு வாமா.
நீ உள்ள வாம்மா. இங்க பாருங்க, ரிஷி அவனே என்கிட்ட வந்து சொன்னான், நான் பிரீத்திய லவ் பண்றேன்னு சொன்னான். ரிஷி, அப்பா நீங்களா? என்னப்பா ஏதாவது பேசணுமா? சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே உங்க ரூமுக்கு வந்திருப்பேன்ல. நீங்க எதுக்காக இங்க? என்ன விஷயம்ப்பா? நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? தெரியல, உன்னை பார்த்ததும் ஏன் எனக்கு இப்படி தோணுதுன்னு தெரியல. நீ ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா அது என்னன்னா, எனக்குள்ள ஏன்னா நீ நினைச்ச மாதிரி நடக்கல. புரியல. நீ என்ன நினைச்சன்னா, அந்த சலோனிய எப்படியாவது ஏதாவது ஒண்ணு செஞ்சு பரத்தோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கி இருக்கணும். அப்பதான் பிரீத்தியோட கல்யாணம் நிக்கும்னு எதிர்பார்த்த. அப்பா அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. டேய், நான் உன்னோட அப்பாடா. நான் ஒன்னும் உன்னோட அம்மா இந்திரா கிடையாது. அவளுக்கு எவ்வளவு தெளிவா சொன்னாலும் மண்டையில ஏறவே ஏறாது. ரிஷி, நீ என்கிட்ட எதுவும் சொல்லாம இருந்தாலும் அதை என்னால புரிஞ்சுக்க முடியும்டா. நான் எப்பவும் உன்னை என் நண்பனாதான் பார்த்திருக்கேன், நண்பனாதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்ன உன் அப்பாவா ஆக்கி பார்த்துடாத. இல்லப்பா, நான் என்ன சொல்றத நீ கவனமா கேட்டுக்க. பிரீத்தி கிட்ட இருந்து விலகியர். அவ ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா நீ ஒன்னா நம்பர் பொறுக்கியா இருக்க. பிரீத்தி மத்த பொண்ணுங்க மாதிரி கிடையாது. நீ துணி மாத்துற மாதிரி மாத்துறதுக்கு. நீங்க என்ன பத்தி தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கப்பா. எனக்கு எல்லாம் புரியுதுடா. நான் சரியா தான் புரிஞ்சு வச்சிருக்கேன். எனக்கு எல்லாம் தெரியும். உன் பார்வை எப்பவும் அணு மேலதான் இருக்கணும், பிரீத்தி மேல இல்ல. இதுக்கப்புறமும் பிரீத்தி கல்யாணத்துல ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுச்சுன்னு வெய்ய, இந்த அப்பாவோட சுயரூபத்தை நீ பார்க்க வேண்டியதா இருக்கும். அதுவும் உன் அப்பாவா கிடையாது, பிரீத்தியோட அப்பாவா இருந்து கேள்வி கேட்ப. எந்திரி எந்திரி சீக்கிரம். அட எந்திரின்னு சொல்றல, எந்திரி. வாட் மாம், இப்பதான் நாங்க படுத்தோம். இந்த ராத்திரியில உங்களுக்கு தூக்கம் வரலையா? போய் அப்பாவை எழுப்பேன், எங்களையும் எழுப்பி தொல்லை பண்ற. கடவுளே, இந்த ரெண்டு பொண்ணையும் எதுக்கு இப்படி படைச்சியோ? நான் எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கேன். நீங்க என்னடானா தூங்குறீங்க? எழுந்துரு எழுந்துரு, பேசணும், எழுந்துரு. மாம், உன்னோட எக்ஸைட்மெண்ட் நீயும். என் வாழ்க்கை ஃபாஸ்ட் ட்ரெயின் மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, உன்னோட ஃபாஸ்ட் ட்ரெயின் எல்லா ஸ்டேஷன்லயும் தான் நிக்குது. ஏதோ ஒரு ஸ்டேஷன்ல ஏதோ ஒரு சாண்டி வந்து உன்கிட்ட மாட்டிக்கிறான். அதுக்கப்புறம் அம்மா தான் ஒருத்தனையா கட் பண்ணி உன்னை சேவ் பண்றாங்க. அட கடவுளே, உங்க கதையை கேட்க தான் நான் இங்க வந்தனா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உண்மையை சொல்ல வந்திருக்கேன். என்ன சாண்டி வந்திருக்கானா? என்ன சாண்டி வந்துட்டானா? அடி பைத்தியக்காரி, அறிவே இல்லையா உனக்கு? சாண்டி வந்துட்டானா? சாண்டியில பரத் வந்தான். அவன் ரிஷி முன்னாடியே பிரீத்தி கூட்டிட்டு போனான். இப்போ ரிஷியோட மூஞ்சி பாத்துருக்கணுமே. அவன் நெஞ்சு உடைஞ்சு பீஸ் பீஸா கீழே விழுந்துருச்சு. உடைஞ்ச சத்தம் காது வரைக்கும் கேட்டுச்சு தெரியுமா? இப்ப அவன் அழறதுக்கு தோல் வேணும். அந்த தோலை நீதான் அவனுக்கு கொடுக்கணும். அது வரைக்கும் நான் போய் அவங்க அம்மாவை கவனிச்சுக்கிறேன். அது என்னன்னா, அன்னைக்கு நான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன். அவங்க கோவமா இருக்காங்க. நான் அவங்களுக்கு ஐஸ் வைக்க போறேன். நீ ரிஷிக்கு ஐஸ் வை. போ போ. இப்ப எங்க போற? நான் சொல்றது காலையில, புரியுதா இல்லையா? சரி. ஏய், என்னோட அந்த டீப் நெக் Dress இருக்குல்ல, அது காலையில எடுத்து கொடுத்துரு. ரிஷி தான் என்ன பார்க்கவே மாட்டேங்கிறானே. நான் எப்படி ட்ரெஸ் பண்ணாலும் அவனுக்கு தெரியாது. Dress எல்லாம் நல்லா கவர் பண்ணிட்டு போ. இத்தனை நாள் ரிஷி கூட இருக்க, அவன் டேஸ்ட் உனக்கு தெரியாதா? ரிஷிய மயக்கணும்னா அவன் முன்னாடி இந்த மாதிரி செக்ஸியா இல்ல, ஹோம்லி கேர்லா இருக்கணும். என்ன சொல்ற? அப்படின்னா மம்மி, கல்யாணத்துக்கு முன்னாடி ஹோம்லி, கல்யாணத்துக்கு அப்புறம் செக்ஸி, அதானே? கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எப்படியோ இருந்துட்டு போ. ஆனா கல்யாணம் வரைக்கும் கொஞ்சம் ஹோம்லியா இருந்து தோல. கல்யாணம் வரைக்கும் என்ன சொன்னது புரியுதா? சீக்கிரமா தூங்குங்க, காலையில நிறைய வேலை இருக்கு. சீக்கிரம், பாய்.
சரி ரிஷி எப்படி ஹேண்டில் பண்ணணும் மாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த அணுவை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. அணுவை நானே பாத்துக்கிறேன். வா தூங்கலாம். குட் நைட். தேங்க்யூ. பிரீத்தி, என் குடும்பத்துல சந்தோஷத்தை கொண்டு வந்ததுக்கும் என் வாழ்க்கையில நீ வந்ததுக்கும் தேங்க்ஸ். அண்ட் ஆல்சோ ஐ எம் சாரி. அன்னைக்கு கப்பல் ரெஸ்டாரண்ட்ல நான் உன்கிட்ட போய் சொல்லிட்டேன். அதான் சலோனி என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு. ஆக்சுவலி அக்ஷய் வந்து என்னோட பிரதர் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அன்னைக்கு அவங்க 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் சண்டை. அதான் அக்ஷய் என்கிட்ட உறுதியா சொல்லிட்டான், அப்பா அம்மாவுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா நீ என் தம்பியாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ஆனா சலோனி மட்டும் இந்த உறவு மறுபடியும் சேரணும்னு நினைச்சா. நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு புரியுது. பாய். பாய். அக்கா, பரத் வீட்ல இருந்து வந்துட்டியா? கிரகப்பிரவேசம்லாம் முடிஞ்சுதா? எப்படி போச்சு? நல்லா போச்சு. பரத் தான் உன்னை விட்டுட்டு போனாரா? ஆமா. கிரகப்பிரவேசம் மட்டும்தான் இருந்துச்சா இல்ல வேற ஏதாவது? எல்லாம் இருந்தது. அப்ப எல்லாத்த விட உனக்கு எது ரொம்ப பிடிச்சது? நல்லா இருந்தது. அக்கா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லையே, அது வந்து நீ சந்தோஷமா இல்லைன்னு எனக்கு தெரியும்க்கா. பரத் மேல போட்ட பழி பொய்ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்படி எல்லாம் நடந்திருக்க கூடாதுல்ல? நீ சந்தோஷமா இல்லல்ல? இல்ல, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். உன்னை பார்க்க எனக்கு அப்படி தெரியலக்கா. பரத் எந்த தப்போ செய்யலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரிஷியோட முகத்துல அந்த சோகம், அதே சோகத்தை உன் முகத்துலயும் பாக்குறேன். எனக்கு தெரியும் ரிஷி மாதிரியே பரத்தும் தப்பானவன் நீ ப்ரூவ் பண்ணோன்னு நினைக்கிறேன். இந்த கல்யாணமும் நின்னுடும் நினைச்சேன். இல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்ல. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல சுபா. நீ ஏதோ தப்பா யோசிச்சுட்டு இருக்க. அப்படியா? அப்படின்னா என் கண்ணை நேரா பார்த்து சொல்லு, நான் யோசிக்கிறதெல்லாம் தப்புன்னு. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். அக்கா, நீ யாரை பார்த்து ஓடுற? என்ன பார்த்தா இல்ல உன்னை பார்த்தா? ஐம் சாரி. இங்க பாரு அனு, உனக்கு உன் வருங்கால புருஷன் கிடைச்சான்ல, அப்ப என் வருங்கால புருஷனை நீ பார்க்கவே கூடாது. ஹலோ, என்ன இவ்ளோ ஷாக் ஆகுற? உனக்கு எதுவுமே புரியாத மாதிரி ரியாக்ட் பண்ற? அட ஆமால, நீ என்ன நினைச்ச? உனக்கு பரத்துக்கு கல்யாணம் நின்னு போய் ரிஷி கிடைக்கணும்னு நினைச்ச. ஆனா இப்ப கிடைக்கல. நீ நினைச்ச மாதிரி நடக்கவே இல்ல. இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நான் எதுவும் நினைக்கல. போதும், உன்னோட எக்ஸ்ட்ரா பேஸ்ல எனக்கு தேவையே இல்ல. நீ வாய் திறந்து பேசினால எனக்கு இரிட்டேஷனா இருக்கு. அப்புறம் மொட்டை மாடியில காய வச்ச துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டியா இல்லையா? நாளைக்கு அந்த ரெட் கலர் ட்ரெஸ் வேணும். நீ அதை துவைச்சு வச்சிருப்ப நினைக்கிறேன். என்ன இவ
நான் இப்ப ஞாபகப்படுத்தலனா மேல இருந்து துணி எடுத்துட்டு வந்திருக்க மாட்டேன். அதனால தான் சொல்றேன், ரிஷிய பாக்குறத விட்டுட்டு போய் துணி எடுத்துட்டு வா. சரியான சோம்பேறி. நீ சந்தோஷமா இல்லைன்னு எனக்கு தெரியும்க்கா. பரத் மேல போட்ட பழி பொய்ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்படி எல்லாம் நடந்திருக்க கூடாதுல்ல. நீ சந்தோஷமா இல்லல்ல? உனக்கு உன் வருங்கால புருஷன் கிடைச்சால, அப்ப என் வருங்கால புருஷனை நீ பார்க்கவே கூடாது. இது எல்லாத்துக்கும் ரிஷி தான் காரணம். நான் ரிஷியை நம்பினேன். ரிஷி எனக்கு என்ன காட்டணும்னு நினைச்சானோ அதை தான் நிரூபிக்கவும் நினைச்சான். ஏன் ரிஷி, ஏன் இப்படிலாம் பண்ண? நீ எனக்கு பதில் சொல்லி ஆகணும். நீயா? உனக்கு என்னோட அழுகையை பார்த்து சிரிப்பு வரும்ல? அதாவது எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் நான் அதையே நினைச்சு அழுதுட்டு இருக்கேன். லைக் an emotional fool. ஒரு சின்ன விஷயத்தை நீ இவ்வளவு பெரிய விஷயமாக்கிட்ட. என்னோட இந்த சின்ன மனசு இருக்கே, அது எவ்வளவு அலைப்பாயுதுன்னு உனக்கு தெரியுமா? நான் இந்த சின்ன மனசுக்குள்ள உன்னை பத்தி எவ்வளவு ஆசைகளை வளர்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? அதாவது அந்த பரத்துக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதாவது உறவு இருக்கணும். அதனால உனக்கும் பரத்துக்கும் கல்யாணம் நின்று போயிடணும்னு நினைச்சேன். ஆனா பாத்தியா, கடைசியில் நான் தான் போய் ஆயிட்டேன். என்னோட இந்த சின்ன மனசுக்காக நான் I'm really sorry. நான் தான் தப்பு பண்ணேன். என்னாலதான் நீ அழுதுட்டு இருக்க. நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்னால உன்னை சிரிக்க வைக்க முடியும். நான் உன்னை சிரிக்க வைக்க நினைக்கிறேன், ஆனா நீ அழுதுடுற. எனக்கு பூ மேலேயோ இல்ல வேற யார் மேலேயோ கோவம் இல்லை, எனக்கு என் மேலதான் கோவமா இருக்கு. பிரீத்தி ப்ளீஸ் அழாத. நான் இப்படிதான், என்னை யாராலையும் மாத்த முடியாது. என்னோட அழுகையை பார்த்து எனக்கு சிரிப்பு வருது, ஆனா உனக்கு என்னோட அழுகையை பார்த்து உனக்கு அழுக வருது. ப்ளீஸ் அழாத, எல்லாம் சரியாயிடுச்சு, இனி ஒன்றும் ஆகாது. இங்க பாரு, நான் இப்ப அழல, நான் இப்ப நல்லா இருக்கேன். ஐம் ஷியோர் அந்த பரத் நல்ல பையன் தான். நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். அவன் நல்ல மனசோட உன்னை ஏத்துக்கிட்டான். அவன் முன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டான். நான் ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் ஒருத்தங்களை பிரிக்கிறதுல இருந்திருக்கேன். பரத் உண்மையிலேயே நல்ல பையன் தான். நான் தான் ஒரு பைத்தியக்காரன். பிரீத்தி, நான் கடைசியா உன்னை கட்டி பிடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ், நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. ஏதோ என் மனசுல தோணுச்சு. கடைசியா ஒரே ரெடி ப்ளீஸ். இனிமே நான் உனக்கு என்னைக்கும் இடைஞ்சலா இருக்க மாட்டேன் பிரீத்தி. உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். தொந்தரவே பண்ண மாட்டேன். அவன் மனசை கஷ்டப்படுத்த மாட்டேன். ஆமா, எப்போ நான் பார்த்தேன் அப்போதுலேருந்து உன் மனசை கஷ்டப்படுத்தி அழ வச்சுட்டே இருக்கேன். இனி எப்படி நடக்காத. நான் எப்போ இந்த நிலாவை பார்த்து நீ தெரியறேன்னு நினைச்சேன்.
என்னோட காதலுக்கு அந்த நிலா தான் சாட்சி. நான் உனக்காக தான் இங்க வந்திருக்கேன்னு நினைச்சேன். இப்போ யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா நான் உனக்காக பிறக்கல. நமக்குள்ள எந்த சம்மந்தமும் இல்லை. இனிமே அந்த நிலா இருக்காது. நான் உன்னை பத்தி யோசிக்க மாட்டேன், உன்கிட்ட பேசவும் மாட்டேன், நானே இருக்க மாட்டேன். இனிமே சந்தோஷமும் இருக்காது, எந்த துக்கமும் இருக்காது, வேதனையும் இருக்காது. எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஃபுல் அண்ட் ஃபைனலா முடிஞ்சிருச்சு. மகாகாளி அவங்க 2 பேரையும் 7 ஜென்மத்துக்கும் சேர்த்து வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பெரியரன் சொல்லி முடிவெடுக்கிறதுக்கு அவங்க யாரு? யார் அந்த 2 பேருமா? அதான் அவங்க 2 பேரும். அவங்க 2 பேரையும் மகாகாளி தான் சேர்த்து வச்சிருக்காங்க. இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, அடுத்த ஜென்மத்திலயும் இல்ல, 7 ஜென்மத்துக்கும் சேர்த்து வச்சிருக்காங்க. ஆனா அவங்க பிரியனன்னு இருந்தா என்ன பண்ண முடியல? அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. எனக்கு தெரியும். அவங்க 2 பேரும் ஒருத்தருக்காகவே ஒருத்தர் பிறந்தவங்க, அதுல எந்த மாற்றமும் இல்ல. அவங்க 2 பேரோட விதி ஒருத்தரோட ஒருத்தர் பார்க்க விடாது. ஆனா இந்த இயற்கை, இந்த படைப்பு அவங்க 2 பேரையும் பிரியவே விடாது. அவங்க 2 பேரும் எங்க போனாலும், எப்படிப்பட்ட கஷ்டத்துல மாட்டிக்கிட்டாலும், அவங்களோட காதல், அவங்களோட பாசம் 2 பேரையுமே ஒருத்தரை ஒருத்தர் ஈர்த்துக்கிட்டு வரும். இது எந்த மாதிரி காதல் கதைன்னு சொன்னா, அது இந்த உலகம் மட்டும் இல்ல, இந்த இயற்கை, கடவுள் எல்லாமே சேர்ந்து உருவாக்குனது. அதுவும் உறுதியான வாக்கோட. அந்த வாக்கை நிறைவேற்றுறதுக்காக அவங்க எங்க இருந்தாலும் ஜெயிப்பாங்க. அந்த ஒரே ஒரு வாக்கை காப்பாத்துறதுக்காக ஒவ்வொரு ஜென்மத்திலையும் 2 பேரும் பிறப்பாங்க. அதை யாராலுமே தடுக்க முடியாது. ஜெய் மாகாளி, ஜெய் மாகாளி, ஜெய் மாகாளி, ஜெய் மாகாளி. தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டியாக்கா? சரி தூங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இனிமே இந்த நிலா இருக்காது. நான் உன்னை பத்தி யோசிக்க மாட்டேன், உன்கிட்ட பேசவும் மாட்டேன், நானே இருக்க மாட்டேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஃபுல் அண்ட் ஃபைனலா முடிஞ்சிருச்சு. நான் உன்னை எப்ப பார்த்தாலும் கோவப்படுறேன், எரிச்சல் ஆகுறேன். கோவத்துல என்ன பேசுறேன்னு கூட தெரியாது. அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நான் எதுவும் சொல்லாத மாதிரியே இருப்பேன். நான் என்ன சொன்னாலும் அதை நீ பெருசாவே எடுத்துக்க மாட்டேன். நம்ம 2 பேருக்குள்ள ஏதோ ஒண்ணு இருந்துச்சு ரிஷி. மனசுல ஏதோ ஒரு மூலையில நானும் இதுதான் ஆசைப்பட்டேன் ரிஷி. பரத்துக்கும் சலோனிக்கும் நடுவுல ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி வேற ஏதாவது இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். வா, நீ ஒரு பெரிய ஆக்டரா வருவ போல இருக்க. என்னமா ஆக்ட் பண்ற? நீ பிளேட்டை அப்படியே மாத்திட்ட. அங்க இருக்கிறவங்க என்ன நினைச்சாங்க? நீ எனக்கு அண்ணி, நான் உனக்கு கொழுந்தனார். அண்ணி கொழுந்தனாரா? எவ்வளவு புனிதமான உறவு இல்ல? அப்படி சொன்ன உடனே கண்ணை மூடிட்டு நம்பிடுவாங்களாம். You are awesome.
கொழுந்தனாரு அண்ணியா மை ஃபுட். தப்பு பண்ண தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். பரத் கிட்ட போய் கடைசியா ஒரு தடவை சாரி சொல்லிடுறேன். இனிமே நான் உன் வாழ்க்கையில எப்பவுமே குறுக்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு வரேன். அப்பதான் அவனும் பிரீத்தியும் சந்தோஷமா இருப்பாங்க, என்னோட தொல்லையும் இருக்காது. ஒருவேளை நம்ம 2 பேரையும் யாராவது இப்படி பார்த்தாங்கன்னா உடனே பைத்தியம் ஆயிடுவாங்க. ஆனா அவங்க யாரும் பைத்தியம் ஆகல. ஆனா உன்னோட ஆக்டிங்கை பார்த்ததுக்கு அப்புறம் நான் உன்கிட்ட பைத்தியம் ஆயிட்டேன். பரத், நான் அங்க வந்து ஆக்டிங் பண்ணாம இருந்திருந்தா அங்க இருந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னு. ஒருவேளை அவங்களுக்கு நம்ம 2 பேருக்கும் என்ன சம்பந்தம்? செவத்துக்கு கூட காது இருக்கும் மேடம். யாருக்கும் தெரியக்கூடாது நம்ம 2 பேருக்கும் என்ன உறவுன்னு. அப்ப நான் சந்தேகப்பட்டது சரிதான். பிரீத்தியை பரத் நல்லா ஏமாத்திட்டு இருக்கான். எல்லாருக்கும் முன்னாடியும் நான் சொன்னது பொய்யை நிரூபிச்சிட்டான். ஆனா இவன் எப்படிப்பட்டவனை நான் எல்லாருக்கும் நிரூபிச்சு காட்டுறேன். யாரும் பிரீத்தியை கஷ்டப்படுத்துறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். இவனை நான் பிரீத்தி கிட்ட நெருங்க விட போறதில்ல. பிரீத்தி எனக்கு மட்டும் நான் சொந்தம். நாங்க 2 பேரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்திருக்கோம். எங்களுக்கு நடுவில் 3வது மனுஷன் வரவே கூடாது. வரவும் நான் விட மாட்டேன். டேய் பரத், நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. டேய் பரத், அண்ணா நீ எவ்வளவு பெரிய ஃப்ராட்ரா. என்னண்ணாச்சு? நான் உன்னை உயிரோட விட போறதில்லடா. நீ பிரீத்திக்கு துரோகம் பண்றல, உன் கழுத்தை நெரிச்சு கொன்னுடா. என்ன விடு. நான் பரத் இல்ல, உன் தம்பி மனம். நான் எப்படி இங்க வந்தேன்? நான் வெளியில தான் நீ இருந்தேன். வெளியில எங்கேயும் போலனா, நீ வீட்டுக்குள்ள தான் இருந்த. மொட்டை மாடிக்கு போயிருந்தா, அங்கிருந்து வந்து திரும்ப தூங்கிட்டேன். இல்லடா, நான் நைட்டு பரத் வீட்டுக்கு போனேன். அங்க அவனும் சலோனியும் ஒரே ரூம்ல ஒண்ணா கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்கடா. கனவுல? ஐயோ அண்ணா, நீ கனவு கண்டிருக்க. எனக்கு புரியுது. பாட்டி என்ன சொல்லுவாங்க, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த அடிக்கடி நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது நம்ம மூளையில ஆழமா பதிவாயிடும். அதுக்கப்புறம் நைட்ல அது கனவா வரும். அதுதானே நடந்திருக்கு. நீ வீட்டுல தான் இருந்திருக்க, வெளியே போகல. ஆக்சுவலி இது உனக்கு ரொம்ப பெரிய ஷாக். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நீ நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. நடக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா அக்செப்ட் பண்ணியே தானே ஆகணும். அங்க பாரு, காலையில 7 மணி ஆயிடுச்சு. 7 மணி ஆயிடுச்சா? பாட்டி சொல்லுவாங்கல்ல, பகல் கனவு கண்டா அது பழிக்குமாமே. ஆனா இந்த கனவு கண்டிப்பா பழிக்காதுண்ணா. கனவு நிஜம் சொல்லி ப்ரூவ் பண்ண போய் அப்புறம் நீ தான் அசிங்கப்பட போற. அப்புறம் இந்த பரத் கடைசியில அவன் தான் ஹீரோ ஆக போறான். என்கேஜ்மெண்ட்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல. அவன் ஹீரோ ஆயிட்டான், நீ வில்லன் ஆயிட்டல. ஆனா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோண்ணா. மறந்துரு. நடக்காததை பத்தி யோசிச்சு நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஓகே?
உன்னை பார்த்தா தூங்கின மாதிரியே தெரியலையே இல்லையா? உன் கண்ணை பாரு எவ்வளவு சோர்வா இருக்குன்னு. நான் நல்லா தூங்கி எழுந்துட்டேன். ஆனா நான் எழுந்துக்கத கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாக்கா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீ உன் லைஃப காப்பாத்திக்கணும். உனக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கோ. இப்பவும் சொல்றேன், யார் சரி யார் தப்புங்கிறதே மறந்துரு. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் பண்ண. அதை தான் பண்ற சுபா. அக்கா, நான் ஒண்ணு சித்தி இல்ல உன் மனசை புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு. நான் உன் தங்கச்சி, உன்னை எனக்கு நல்லாவே தெரியும். சில நேரங்கள்ல உன்னையே உன்னால புரிஞ்சுக்க முடியாதப்போ அப்ப கூட உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியும். நான் நேத்து நைட்டே உன்கிட்ட கேட்டேன்ல, என் கண்ணை பார்த்து சொல்லுன்னு. நீயும் ரிஷி மாதிரி தானே ஃபீல் பண்ண அவன் தப்பானவனா இருக்கணும்னு, இந்த கல்யாணம் நிக்கணும்னு. நான் கேட்டப்போ உன்னால இதுக்கு பதில் சொல்ல முடியல. நீ என்ன ஏமாத்த முடியாதுக்கா. அக்கா, எனக்கு தெரியுது பரத்துக்கும் சலோனிக்கும் எந்த உறவும் இல்லைன்னு உன்னோட புத்தியால ஏத்துக்க முடியுது. ஆனா உன் மனசை ஏத்துக்கல. அக்கா, நீ உண்மையிலே சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன்னா உன் மனசு சொல்றத கேளு, அதுபடி நடந்துக்கோ. நீ அடுத்தவங்களுக்காக வாழ போய் உன்னோட வாழ்க்கையை இழந்துடாதுக்கா. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல சுபா. இதுல எல்லாமே சரியா தான் நடந்துட்டு இருக்கு. ரிஷி தான் எனக்கு பிரச்சனை. குட் மார்னிங் பரத். எழுந்துரு, விடிஞ்சிருச்சு பாரு. எழுந்துரு பரத். ஏய் பரத், எழுந்துரு. என்னையே கிச்சு கிச்சு பண்றியா? இப்ப பார், நீ என்ன ஆகுறன்னு பார். வேண்டாம். உனக்கு சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்க போகுது, பாத்துட்டு உன்னை விட மாட்டேன். சரி, நான் சொல்றது கேளு. ஒருவேளை தப்பி தவறி நான் கத்துறது வெளியில கேட்டுட்டா என்ன ஆகும்? அப்புறம் உன்னோட அப்பாவும் அம்மாவும் இங்க வந்து நிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் இந்த பெட்ல இருக்கிறத பார்த்துட்டு என்ன நினைப்பாங்க? ஓ, I see. நீ என்னையே பிளாக்மெயில் பண்றியா? பரத்தையே பிளாக்மெயில் பண்றியா? உன்னை பிளாக்மெயில் பண்றதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா மேடம்? உனக்கு தெரியுமா நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? I too missed you, Bharat. I love you. I love you too. உனக்கு தெரியுமா, இந்த வீட்ல என்ன தவிர இன்னொருத்தரும் உன்னை மிஸ் பண்ணாங்க. இந்த ரொமான்டிக் பெட் தான். சரி, போதும் விடு. கொஞ்சம் நீ யோசிச்சு பாரு. ஒருவேளை இந்த விஷயம் உன் வருங்கால மனைவிக்கு தெரிஞ்சா அப்புறம் என்ன ஆகும்? முதல்ல இதை யோசிச்சு பாரு. நேத்து நீ மருமகளை அந்த வீட்ல கால் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் பிரீத்தி இதை கேள்விப்பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? அவன் செத்தே போயிருப்பா. இல்ல, அவ சாக மாட்டா. எல்லாருக்கும் முன்னாடி ஒருத்தன் தான் செத்து போயிருப்பான். ரிஷி தான்.